இப்போ எதனா எள்ளை எடுத்துக்கிட்டா என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து கண்டிப்பாக எள் வந்து அதிகமாக சேர்த்துக்கவே கூடாது. ஏன்னா இப்போ எள் எடுத்துக்கிறதுனால எள்ளில் இருக்கிற ஆக்சலேட்டுகள் என்ன பண்ணணும்னா கீழ்வாதத்தை வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போகிறதுனால கீழ்வாதம் இருக்கிறவங்கலாம் வந்து எள் எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி இது உயர் ரத்த அழுத்தத்துக்கு ரொம்ப நல்ல மெடிசன். ஏன்னா இதில் இருக்கிற தாதுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிளட்டில் இருக்கிற உப்புக்களை குறைக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாகும். ஆனால் லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பிட்டா சுத்தமாக கம்மியாகி அவங்க மயக்கமாகிற நிலைமைக்கு கூட போயிடுவாங்க. அதனால லோ ப்ரெஷர் உள்ளவங்க எடுக்கக்கூடாது. கூட இன்சுலின் ரெசிஸ்டன்ட் கணையத்தில் இருக்கிற அந்த இன்சுலின் சுரப்பியை வந்து இது மேம்படுத்துவதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மருந்து அமையுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து சர்க்கரை நல்லாவே குறையுது. ஆனால் லோ சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப கம்மியாகி அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுற நிலைமைக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து லோ ப்ரெஷர்காரங்களும் சாப்பிடக்கூடாது, லோ சுகர்காரங்களும் சாப்பிடக்கூடாது. ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பிடலாம், ஹை சுகர் இருக்கிறவங்க